students. நான் உங்க திவ்யா மீனாட்சி, பிசிக்ஸ் ஃபேக்கல்டி ஃப்ரம் ஹைக்யூ ஜீனி. லாஸ்ட் வீடியோல நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் பத்தி பார்த்திருந்தோம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ டைபோல் பத்தி பார்த்தோம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ டைபோல் இன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டயலெக்ட்ரிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டயலெக்ட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆட்டம்னா என்ன, ஆட்டம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆட்டம்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் உள்ளதான் என்ன இருக்கும், புரோட்டான் இருக்கும். அப்ப அந்த நியூக்ளியஸை சுத்தி என்ன இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? இப்ப கண்டக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ், அதாவது நியூக்ளியஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த சுத்தி இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டமோட பவுண்ட் ஆகி இல்லாம ரொம்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா இருக்கும். ஃப்ரீ டு மூவ், அதாவது கண்டக்டருக்குள்ளேயே ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கும் ரேண்டம் மோஷன்ல. கரெக்டா? ஸோ இது நம்ம கண்டக்டர் பத்தி இன்னும் டீடைல்டா எப்படி அதுல எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கண்டக்டர்ல என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் அங்க என்ன கொண்டு வரும், கரண்ட்டை பாஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட மோஷன்னால தான் நம்மளுக்கு இப்போ ஒரு கண்டக்டரை பேட்டரியில கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்கும், அங்க எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரெக்டா? டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இது கண்டக்டர். ஸோ அதே டயலெக்ட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் கண்டக்டிங் மெட்டீரியல். அப்ப நான் கண்டக்டிங் அப்படின்னா அப்ப இங்க என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. இட் இஸ் அ நான் கண்டக்டிங் மெட்டீரியல் வித் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப எலக்ட்ரான்ஸ்லாம் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம ஆட்டம்ல உள்ள என்ன இருக்குன்னு சொன்னோம், நியூக்ளியஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது உள்ளுக்குள்ளேயே என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் பவுண்டடா இருக்கும். ஸோ அதால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா மூவ் பண்ண முடியாது ஃப்ரீயா. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னா அப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்பயும் மூவ் ஆகாது. என்ன மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொன்னா அலைன்மெண்ட்ல மட்டும் சேஞ்சஸ் நடக்கும். வித் டு த யூஸ்வலா அந்த எலக்ட்ரான்ஸ் பவுண்டடா இருக்கனால அது எப்படி இருக்கும்னா ஒரு ரேண்டமான ஒரு டைரக்ஷன்ல அலைன் ஆகி இருக்கும். அதே இப்ப நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னா அப்ப அதோட ஓரியன்டேஷன் எல்லாமே சேமா அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அலைன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப டயலெக்ட்ரிக்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல் கன்சிஸ்ட் ஆஃப் பவுண்டட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எபோனைட், மைக்கா, கிளாஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம எலக்ட்ரிக் டைபோல்ஸ் டிஸ்கஸ் பண்றச்சு என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா போலார் மாலிகுல்ஸ்னா என்ன, நான் போலார் மாலிகுல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராப்ளம் போட்டுருச்சு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் போலார் மாலிகுல்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதோட சார்ஜ் சென்டர்ஸ் ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு கோயின்சைட் ஆகி இருக்கும். ஸோ அப்ப இங்க நெட் டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெட் டைபோல் மொமெண்ட் 0வா இருக்கும். ஸோ இந்த நான் போலார் மாலிகுல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல வைக்கிறப்போ அதோட சார்ஜ் சென்டர்ஸ் ரெண்டும் செப்பரேட் ஆகி ஒரு டைபோல் ஃபார்ம் பண்ணும். ஸோ அங்க டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டா இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். சேம் அதே மாதிரி போலார் மாலிகுல்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி அதுல சார்ஜ் சென்டர்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி செப்பரேட் ஆகி தான் இருக்கும். ஆனா செப்பரேட் ஆகி இருந்தாலும் அதோட அதுக்குள்ளுக்குள்ள இருக்க எல்லா டைபோல்ஸோட டைரக்ஷன்ஸும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. அதோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஓரியன்டேஷன் ரொம்ப ரேண்டமா இருக்கும். ஸோ இப்போ அதை நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறப்ப அது பார்ஷியலா along the direction of the field அலைன் ஆகும். ஸோ அதே மாதிரி போலார் மாலிகுல்ஸ்க்கு ஆல்ரெடி சார்ஜஸ் செப்பரேட்டடா தான் இருக்கிறனால அங்க அது டைபோல் ஃபார்மேஷன் ஆல்ரெடி நடந்திருக்கனால அதுக்கு டைபோல் மொமெண்ட் பெர்மனண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ டயலெக்ட்ரிக்ஸ்ல டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை எடுத்துட்டு நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பினாமினா நடக்கும். அதுதான் என்ன அப்படின்னா போலரைசேஷன். அதாவது போலரைசேஷன்னா என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள டயலெக்ட்ரிக் மெட்டீரியலுக்குள்ள இருக்க எல்லா மெட்டீரியல், அதாவது எலக்ட்ரிக் டைபோல்ஸும் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு
ஆர் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல் வித் டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு வந்து நடக்குது. ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேரு தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா போலரைசேஷன். ஸோ போலரைசேஷனோட எப்படி வந்து நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோட்டல் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் per unit volume of the dielectric. So வந்து unit volume of the இந்த dielectricல எவ்வளோ வந்து total dipole moment வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து polarizationோட value அப்படின்னு சொல்லலாம். So polarization can be written as polarization is equal to susceptibility into electric field. Already நம்ம சொல்லியிருந்தோம் எவ்வளோ வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து என்னது போலரைசேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ சசப்டபிலிட்டினா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஃபீல்டுனால இப்போ கரெக்டா சொல்லணும்னா ஃபீல்டோட எஃபெக்ட்னால டைபோலோட அலைன்மெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து சசப்டபிலிட்டி. எவ்வளோ தூரம் வந்து அதால அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு வந்து அலைன் ஆக முடியுது அப்படிங்கிறது வந்து அந்த மெட்டீரியலோட சசப்டபிலிட்டியை பொறுத்தது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சசப்டபிலிட்டின்னு என்ன. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் டயலெக்ட்ரிக்ட கொஞ்சம் வந்து வச்சேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்? ரீஅலைன்மெண்ட் நடக்குது. ஸோ அப்போ ரீஅலைன்மெண்ட் நடக்கிறனால உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ ஃபீல்டில் வைக்கிறப்ப இந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ ரேண்டமா இருந்த எலக்ட்ரிக் டைபோல்ஸ் எல்லாம் இப்போ அலாங் த ஃபீல்டு வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி வரச்சு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் டைபோல்ஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுமா? ஸோ ஏன்னா வந்து ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, ஒரு சார்ஜ்னாலையும் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இன்டர்னலா வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஆனா இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டும் இன்டர்னல் ஃபீல்டும் ஈக்குவலா இருக்குமா? ஸோ அப்போ டோட்டல் ஃபீல்டு வந்து 0 ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கிடையாது, 0 ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த அலைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து நடக்காது. இங்க என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்க அலைன்மெண்ட் நடக்கிறச்சே வந்து பார்ஷியல் அலைன்மெண்ட் தான் நடக்குதே சொல்ல கம்ப்ளீட் அலைன்மெண்ட் வந்து நடக்கல. ஸோ அதனால இங்க கிரியேட் ஆன இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்பயுமே மினிமம் வேல்யூவா தான் இருக்கும். தட் இஸ் லெஸ் தேன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வி ஹவ் அப்ளைடு. எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட கம்மியான வேல்யூவா தான் இருக்கும். ஸோ அதனால டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் அ நான் ஜீரோ நம்பர். ஸோ இன் கேஸ் ஆஃப் கண்டக்டர் நீங்க இதே டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஃபீல்ட்ல கொண்டு வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கண்டக்டரை வச்சிங்க அப்படின்னு சொன்னா இன்டர்னல் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டும் அங்கே என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து நெட் ஃபீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 0வா இருக்கும். ஆனா டயலெக்ட்ரிக் கேஸ்ல வந்து நெட் ஃபீல்டு வந்து நான் 0வா இருக்கும். ஏன்னா இன்டர்னல் ஃபீல்டோட வேல்யூ ரொம்ப மினிமமா இருக்கிறனால. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பார்க்கலாம். டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளோ மேக்சிமம் ஃபீல்டை வந்து ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் வித்ஸ்டாண்ட் பண்ணுதோ, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ல என்ன இருக்கும்? பவுண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். கரெக்டா? அந்த பவுண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே பவுண்ட் ஆகியே ஆட்டமோட பவுண்ட் ஆகியே எவ்வளோ ஃபீல்டு வரைக்கும் அது பவுண்ட் ஆகியே இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியலோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அட் மேக்ஸ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அதால பவுண்டட் எலக்ட்ரானாவே வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படிங்கறத டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த இப்போ வந்து டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துக்கும் அதிகமான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் நடக்கும். அப்ப பவுண்டடா இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா மாறி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு சொல்லிட்டேன், டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டயலெக்ட்ரிக் ஸ்கூலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி எலக்ட்ரிக் டைபோல்ஸ். ஸோ ஆப்வியஸா டைபோல்ஸோட நெட் சார்ஜ் எப்படி இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஸோ அப்ப டயலெக்ட்ரிக்கோட நெட் சார்ஜும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா 0வா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டயலெக்ட்ரிக் இன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு த சார்ஜ்டு ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சார்ஜ் ரெண்டு சைட்லயும் நம்ம வச்சிருக்க சார்ஜ் ஷீட்ஸோட ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஈக்குவலான எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்றச்சே தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த அலைன்மெண்ட்லாம் ப்ராப்பரா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து சார்ஜஸ் வந்து எப்பயுமே எப்படிதான் இருக்கும்? டயலெக்ட்ரிக்ஸ்ல பவுண்டடா இருக்கும் until and unless the dielectric break
dielectric breakdown happens. That is when large amount of electric field is applied. Until and unless large amount of electric field is applied, the dielectric breakdown happens. Until then, your dielectric will be have bounded charges. Okay. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டயலக்ட்ரிக்ஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ கெப்பாசிட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, கெப்பாசிட்டர்ஸ்னோட வேலையே என்னது, எனர்ஜி ஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது. எதுலலாம் இருக்கு, நம்ம லேப்டாப்ல இருக்கு, மொபைல் போன்ஸ்ல இருக்கு, ஃபேன்ல இருக்கு, எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 மெட்டல் பிளேட்ஸ் வந்து ஒரு 2 சார்ஜ்டு மெட்டல் பிளேட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து செப்பரேட் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னா இட் ஃபார்ம்ஸ் அ கெப்பாசிட்டர். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அங்க என்ன நடக்கும், சார்ஜிங் நடக்கும். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அதோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்கும், டிஸ்சார்ஜிங் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டரோட ப்ராசஸ். இது வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதுதான் கெப்பாசிட்டரோட சிம்பிள். கெப்பாசிட்டரோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபாரட். ஸோ இங்க கெப்பாசிட்டரை வந்து ஒரு பேட்டரியோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட வோல்டேஜ் எவ்வளோ, பொட்டென்ஷியல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ கெப்பாசிட்டரை வந்து எப்படி டிஃபைன் பண்றது, இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜஸ் தான் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ சார்ஜ் என்னவா இருக்கும், எவ்வளோ சார்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ற பேட்டரியோட பொட்டென்ஷியலை பொறுத்து சார்ஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஸ்டோர் ஆகுறதுன்னு இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. ஓகேவா? ஸோ டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்டு will be directly proportional to the potential applied. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக நாங்க என்ன இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டன்ஸை வந்து இன்க்ளூட் பண்றேன். ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் டு தி voltage applied in the capacitor. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ C is equal to Q by V. So this is the definition of capacitor. So இப்போ நான் வந்து V இன்க்ரீஸ் பண்ண இப்போ நான் 5 வோல்ட் கொடுக்குறப்ப ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது. அதே நான் இப்போ 10 வோல்ட் கொடுக்குறப்ப அங்க வந்து சார்ஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பை த ரிலேஷன் as Q increases, as V increases, Q also increases. Okay. நெக்ஸ்ட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 2 சார்ஜ்டு பிளேட்ஸ் தான் வந்து அந்த 2 மெட்டல் பிளேட்ஸுக்கும் நடுவுல பேட்டரி கனெக்ட் பண்றச்சே வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா சார்ஜ் ஸ்டோரிங் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு ஃபிகர் வந்து நம்ம காஸ்ல படிக்கிறச்சே பார்த்தோம். பேரலல் ஷீட்ஸ், அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபீல்டு வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதே தான். ஸோ இப்போ இங்க வந்து ரெண்டு ஷீட்ஸ் எடுத்துக்கிறோம், சார்ஜ் ஷீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்னு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஷீட், இன்னொன்னு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் மெட்டல் ஷீட். ஸோ இது வந்து என்ன எங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுல வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 ஷீட்டையுமே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா டிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் செப்பரேட்டட் பை a distance of D. ஓகேவா? ஸோ இங்க வந்து இந்த சார்ஜ் 2 சார்ஜஸ்னாலையும் கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி காஸ்லாலே கால்குலேட் பண்ணிருந்தோம். இட் இஸ் none other than E is equal to sigma by epsilon naught. What is sigma here? It is nothing but the surface charge density. That is sigma is equal to what? Q by A. சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா தான் என்ன அப்படின்னு சொன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அந்த Q by Aங்கிறத வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு Q by A epsilon naught. What is A here is nothing but it is the area of the charged plates. Okay, so area of the charged plates தான் வந்து A. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்ன? பொட்டென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். ஸோ இந்த பேரலல் பிளேட்ஸ்க்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு the distance of separation between the 2 plates. இங்க distance of separation என்னது? D.
So electric field into D. So QD by A epsilon naught is your potential. Okay. So next capacitance அப்ப எப்படி இருக்கும்? நமக்கு வந்து இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிருச்சு, பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு parallel பிளேட்ஸுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா it is nothing but Q by V. We already discussed Q is directly proportional to potential. So Q is equal to CV, then C is equal to Q by V. So Q by V is equal to A epsilon naught by D. Okay. Then the work done, how to calculate the work done or nothing but a potential energy of the parallel plate capacitors. It is nothing but it is Q square by 2C. Okay, it is Q square by 2C, which is equal to, by applying the Q value here as CV, we get half CV square. It can be expressed as in many formulas like Q square by 2C, half CV square, and other thing is the A epsilon naught E square D. We need to remember all these formulas. If we know potential, capacitance and electric field, we can easily get by knowing one formula for potential energy, we can write all other formulas. So what is electric energy density? What will be the energy density? It is nothing but energy per unit volume is this energy density. Here area into distance of separation will forms the volume. So W divided by, W is also known as U. It is potential energy na. W divided by AD will gives you energy density. It is nothing but half epsilon naught E square. Okay. Next, we'll see some cases like inserting dielectric in between these plates. What happens? We'll discuss that. Okay. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிளேட் நம்ம ஆல்ரெடி போன இதுல டிஸ்கஸ் பண்ண சேம் பிளேட்ஸ் வித் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் D. இங்க வந்து இனிஷியலா இந்த ரெண்டு சார்ஜ்டு ஷீட்ஸ்னால இன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொன்னா E0 நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜோட தான் ஃபீல்டு டைரக்ஷன் இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த parallel plate கெப்பாசிட்டரை நான் எதோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியலா சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இட் இஸ் சார்ஜ், ஐ ரிமூவ் த பேட்டரி அண்ட் இன்சர்ட் தி டைஎலக்ட்ரிக் மீடியம். இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம்க்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இருக்கும். கரெக்டா? இப்ப நம்ம ஜென்ரலா இந்த கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் மீடியம் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால எப்சிலான் நாட் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பெர்மிட்டிவிட்டிங்கிற டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம். பெர்மிட்டிவிட்டினா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபீல்டை வந்து அந்த மீடியம் அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து பெர்மிட்டிவிட்டி. ஸோ அது வந்து பெர்மிட்டிவிட்டி இன் வேக்கம்னா எப்சிலான் நாட். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மீடியம் பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். இப்ப இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம்க்கு ஒரு பெர்மிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இட் இஸ் நத்திங் பட் எப்சிலான் ஆர். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் கொண்டு வந்து இன் பிட்வீன் த பிளேட்ஸ் வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இனிஷியலா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E0. இப்போ வந்து அந்த E0ல வந்து டிக்ரீஸ் ஆகி E is equal to நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு இது E is equal to E0 by epsilon r. With respect to the ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபீல்டு என்ன ஆயிடும், நம்ம ஆல்ரெடி சொன்னோம். பெர்மிட்டிவிட்டிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபீல்டு வந்து அந்த ரீஜன்ல இருக்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்றது. ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை பொறுத்து என்னோட ஃபீல்டு என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது. ஸோ அதனால நியூ ஃபீல்டு இஸ் லெஸ் தென் E0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபீல்டு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சலாமா. டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் சேம் தான். ஸோ E into D. இப்போ வந்து நமக்கு ஃபீல்டு வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து குறையுமா இல்ல அதிகமாகுமா இல்ல கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியலும் குறைஞ்சுதான் போகும். ஏன்னா ஃபீல்டும் பொட்டன்ஷியலும் எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா. ஃபீல்டு இங்க டிக்ரீஸ் ஆக பொட்டன்ஷியலும் என்ன ஆகுது, டிக்ரீஸ் தான் ஆகுது. இன்னொன்னு இந்த சிஸ்டம்ல வந்து சார்ஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா
கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா நான் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிருக்க வரைக்கும் சார்ஜ் என்ன ஆயிட்டே இருக்கும், ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஐ ரிமூவ் த பேட்டரி, சார்ஜ் என்ன ஆகாது, சேஞ்சே ஆகாது, சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது புரியுதுல்ல? ஸோ நான் வந்து ஒன்ஸ் பேட்டரியை கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கப்ப பொட்டென்ஷியல் வந்து அங்கே கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனால் சார்ஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், ஏன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கனால. அதே நான் வந்து ஒன்ஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா சார்ஜ் வந்து ஃபிக்ஸட் ஆயிடும். ஒன்ஸ் ஸ்டோர்ட் இட்ஸ் ஸ்டோர்ட், ஸோ அது வந்து ஃபிக்ஸட் ஆயிடும். ஸோ அதனால இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ E constant, V வந்து decreases as electric field decreases. So E into D. க்கு பதிலா என்ன போலாம், E naught by epsilon R into D. ஸோ அப்போ என்ன வந்துரும் அப்படின்னு சொன்னா நியூ உங்களோட ஓல்டு பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா V naught. V naught is nothing but E naught into D. அப்போ V naught into D க்கு பதிலா V naught substitute பண்ணிட்டீங்கன்னா V naught divided by epsilon R. It is nothing but relative permittivity. ஓகேவா? ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா C is equal to Q naught by V. ஓகேவா? ஸோ சிங்கிறது என்னது, நியூ கெப்பாசிட்டன்ஸ். அப்போ ஓல்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, இனிஷியலா இருந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து C naught. C naught is equal to Q naught by V naught இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து V ஆயிடுச்சு. ஸோ இப்போ Vக்கு பதிலா நீங்க, ஆனா Q naught வந்து ரெண்டு கேஸ்லயுமே சேமா தான் இருக்கு, ஏன்னா சார்ஜஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் as we remove the battery. So Q naught by V. So Q naught by V naught divided by epsilon R. So it taken to numerator. So it becomes Q naught by V naught epsilon R. It is nothing but C naught epsilon R. Everyone get it? I think so. Next, A epsilon naught by D. It is nothing but your C naught. Correct? A epsilon naught by D. We know that from previous case itself, we have derived a relation that for capacitance, it is nothing but A epsilon naught by D. So, by applying that A epsilon naught by D for C naught, since initial capacitance is your initial electric field is E naught, potential is V naught, and capacitance is C naught. So initial capacitance is A epsilon naught by D into epsilon R. Epsilon naught into epsilon R is what? It is nothing but your epsilon. Okay, so A epsilon by D. So A epsilon by D is your new capacitance. From capacitance we can calculate what? We can calculate potential energy. We know that potential energy will be equal to Q naught square by 2C. Here C is your new capacitance. So we are applying new capacitance value here. We got it as Q naught square by 2C naught epsilon R. Okay, this is the relation we obtained for your potential energy due to a dielectric medium is placed inside the parallel plate capacitor. Okay, next இதே parallel plate capacitorல dielectric insert பண்றோம். ஆனா இந்த கேஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணல. சோ போன கேஸ்ல என்ன பண்ணோம், பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால Q கான்ஸ்டன்டா இருந்தது, என்னோட பொட்டன்ஷியல் வந்து என்னாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. ஆனா அங்க நம்ம கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே. இந்த கேஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சுப்பா, இங்க வந்து எனக்கு வந்து எது பொட்டன்ஷியல் வந்து குறைஞ்சிருச்சு. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் கண்டிப்பா என்னதான் ஆயிருக்கும், இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா C naught into epsilon R னு வருது. ஸோ டயலெக்ட்ரிக் மீடியம் நம்ம இன்சர்ட் பண்றச்சே கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து ஆப்வியஸா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி டிக்ரீசஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேசஸ். இந்த கேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆச்சு, பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆச்சு, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு C நாட்ல இருந்து. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆச்சு. இது ஃபார் வென் பேட்டரி இஸ் ரிமூவ்ட், அந்த கேசஸ்க்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம். இப்ப பேட்டரி வந்து நான் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அப்பயும் டயலெக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து ஃபீல்டு வந்து என்னதான் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் தான் ஆகும். அஸ் பேட்டரி இஸ் கனெக்டட், வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா எப்பயுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு
ஒரு கெப்பாசிட்டரை வந்து பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது வந்து இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பாசிட்டிவும் இங்க வந்து நெகட்டிவும் இப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இங்க இருந்து இங்க மூவ் ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸ் இங்க அன்டில் அண்ட் அன்லெஸ் ரெண்டோட பொட்டன்ஷியலும் எப்ப இருக்க வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியல் வந்து குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வரைக்கும் இந்த வோல்டேஜ்ல இருந்து சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டே இருக்கும். ஒருவேளை இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கேசஸ்ல என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து சார்ஜ் ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷன்ல நடந்து ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும். எப்பயுமே வந்து கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியலும் உங்களோட கனெக்ட் பண்ணிருக்க பேட்டரியோட பொட்டன்ஷியலும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ வந்து அங்க நடந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து எப்பயுமே மறந்துடக்கூடாது. அதே மாதிரி டிஸ்டன்ஸை வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்க பொட்டன்ஷியல் வேல்யூவும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒருவேளை இப்ப ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கேஸ்ல என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் அப்பதான் வந்து ஃப்ரம் கெப்பாசிட்டர் டு பேட்டரி வந்து நடக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்பதே டிக்ரீஸ் பண்ற கேசஸ்ல பொட்டன்ஷியல் வந்து கம்மி ஆயிடும். டிஸ்டன்ஸை வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும், கம்மி ஆயிடும். ஸோ அப்ப கம்மி ஆகுறப்ப என்ன நடந்துரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியில இருந்து கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் ஃப்ளோ வந்து நடந்துட்டே இருக்கும் until and unless it becomes equal. ஓகேவா? ஸோ இது வந்து எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஸோ பேட்டரி ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே பொட்டன்ஷியல் எப்பயுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இந்த கேசஸ்ல பேட்டரி கனெக்ட் ஆகியே இருக்கனால சார்ஜஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ Q0 is increased. ஸோ இனிஷியல் சார்ஜ் வந்து Q0. ஸோ எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஆஸ் அண்ட் நான் வந்து இன்சர்ட்டிங் dielectric inside the two plates. ஓகே? ஸோ அப்ப எனக்கு நியூவா ஃபார்ம் ஆன சார்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் Q0 into epsilon r. What is epsilon r? Epsilon r is nothing but it is the relative permittivity of the dielectric medium. அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமா? இங்க வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு Q தான் சேஞ்ச் ஆகும். ஸோ C is equal to Q by V0. It is nothing but Q0 epsilon r by V0. Here also C0 epsilon r. So இங்கேயும் கெப்பாசிட்டன்ஸ் என்னதான் ஆகுது அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது. லாஸ்ட் கேஸ்லயும் கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சு, இன்க்ரீஸ் தான் ஆச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா half C V0 ஸ்கொயர். கரெக்டா? ஏன் நான் C V0 ஸ்கொயர் இங்க யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து எனக்கு எது கான்ஸ்டன்ட், V தான் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால நான் C V0 ஸ்கொயர். லாஸ்ட் கேஸ்ல என்ன ஃபார்முலா, என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தோம்? Q ஸ்கொயர் பை 2C யூஸ் பண்ணி பார்த்தோம். ஏன்னா அங்க வந்து Q தான் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால ஸோ இங்க வந்து C V0 ஸ்கொயர். ஹியர் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு C. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா C0 epsilon r. So இங்க வந்து potential energy is increases when it is connected with battery. So இந்த conditions இங்க மறக்க கூடாது. என்னன்னா Q increase ஆகுது, கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸை வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டர்ஸை வந்து 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம். 3 கெப்பாசிட்டர்ஸையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா சீரிஸ் கனெக்ஷன்ல பண்ணியிருக்கோம். ஸோ அதோட C1ஓட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கும் நெகட்டிவ் பிளேட் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த C3ஓட நெகட்டிவ் பிளேட் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கும் கனெக்ட் ஆகி இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து நான் Q கான்ஸ்டன்ட்னு சொல்றேன். எப்படி அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். என்ன அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்க நடக்குது. அப்பனா என்ன அப்படின்னு சொன்னா இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரியில இருந்து இந்த பிளேட்ஸ்க்கு இந்த பிளேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இங்க என்ன ஆகுது வந்து லைக் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க இருக்கு. ஸோ இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸா இங்க என்ன பண்ணிடும் அப்படின்னா இப்ப இங்க வந்து 5 யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜ் வந்து இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்குன்னு வைங்க பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து. அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சேம் 5 யூனிட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். இது ஏன் நடக்குது அப்படின்னா அங்க நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு அன்சார்ஜ் ஸ்பியர் வச்சிருப்போம். இங்க வந்து ஒரு சார்ஜ் ஸ்பியர்ல ஒரு 5
பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நியர் த சைட்ல வந்து கண்டிப்பா என்ன கிரியேட் ஆயிடும், டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னால நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அன்சார்ஜ் ஸ்பியர்ல கிரியேட் ஆயிடும். ஸோ அதர் சைட் ஆஃப் த ஸ்பியர்ல எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி சொல்றேன். ஸோ இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க ஆப்வியஸா நியர் த சைட்ல நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அப்ப இந்த சைட்ல வந்து என்ன கிரியேட் ஆகும்னா ஒன்ஸ் அகைன் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆகும். எவ்வளவு யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தோ அதே யூனிட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் இங்க சார்ஜஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இப்போ இங்க 5 யூனிட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸா இங்க என்ன ஆயிடும், 5 யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆயிடும். சிமிலர் வே இங்க வந்து என்ன ஆயிடும், இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆயிடும். ஸோ அப்ப நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க நெகட்டிவ் சார்ஜஸ்ங்கிறப்ப இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆயிடும். இங்க அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் த பேட்டரியில இருந்து இங்க என்ன ஆயிடும், இங்க ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகி இருக்கும், டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஈக்குவல் ஆகுற வரைக்கும் ரெண்டுத்துலயும் ஈக்குவலான சார்ஜஸ் வந்து இருக்கிற வரைக்கும் அங்க என்ன நடந்துட்டே இருக்கும், டிரான்ஸ்பர் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இங்க வந்து என்ன கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்பர்னாலையும் அதர் பிளேட்ல வந்து சார்ஜஸ் வந்து என்ன ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இன்டியூஸ் ஆகிட்டே இருக்கனால சார்ஜஸ் வந்து த்ரூ அவுட் த சர்க்கியூட் கான்ஸ்டன்டா இருக்கு. ஆனா நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து 3 கெப்பாசிட்டருக்குமே வேறன்னு இருக்கப்போ அதால என்ன ஆக முடியாது அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியலும் கான்ஸ்டன்டா இருக்கவே முடியாது. பொட்டன்ஷியல் எப்பயுமே வந்து 2 எண்டையுமே நீங்க வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்றச்சே மட்டும் தான் ஒரு கெப்பாசிட்டரோட 2, அதாவது பாசிட்டிவ் பிளேட்டை பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் பிளேட்டை நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்றச்சே மட்டும் தான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல அப்படி இல்லை. ஸோ அதனால இந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் V1, V2, V3ன்னு டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ V is equal to, so total potential in the circuit will be equal to V1 plus V2 plus V3. So what is V? V can be defined as charge by capacitance. So Q by C. So here Q is constant. So by writing it as Q by C, it is equivalent capacitance na in series connection. So CS, I'm writing it as CS. So C is equal to Q by CS is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. This is the by substituting it in potential equation. We also know that potential is nothing but it is algebraic sum of the total potential. We already discussed in the yesterday's class. So potential is equal to V1 plus V2 plus V3. So Q by CS is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. So 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. This is the your equivalent capacitance in series combination. Okay. Next, parallel combination we will discuss. In parallel combination, what happens here means every positive charged plate is connected to positive terminal of the battery. See, this is your positive charged plate. This is your negative charged plate. Every negative charged plate is connected to negative terminal of the battery. So here, what is constant? Your potential will be constant. So your potential is constant, but what is changing? Here charge will be changing as capacitance is changing. So Q will be equal to Q is also what? Q is also algebraic sum of the all charges. We already know that charge is also a scalar. It is so for attaining total to find total charge, what we can do by just algebraic sum of all the charges, we can get total charge. So we are doing is Q is equal to Q1 plus Q2 plus Q3. We already know that Q is directly proportional to V. Q is equal to capacitance into potential. So Q is equal to CV. By applying it in this equation, what we will get, we write it equivalent capacitance as CP. CPV is equal to C1V plus C2V plus C3V. By taking V outside and cancelling out V, we got the parallel combination equivalent capacitance as C1 plus C2 plus C3. Okay. This is the capacitance, equal capacitance. Okay. Next we'll discuss some problems. The equivalent capacitance of the system shown in the following circuit. Here you see the two
two capacitors or these two capacitors are in parallel connection with this capacitor. All the three are having same farad as 3 microfarad. For parallel combination, what is the answer? So equivalent capacitance, it is nothing but Cp is equal to C1 plus C2. Here C1 is what? 3 microfarad plus C2 is also 3 microfarad. So your resultant will be 6 microfarad. So now the two capacitors will be in series, correct? 3 microfarad, 3 microfarad. So in series combination, what is your equivalent capacitance? 1 by Cs will be equal to 1 by C1 plus 1 by C2, which is nothing but 1 by 3 plus 1 by 3. Sorry, 1 by 3 plus 1 by 6. It is 6. So 1 by 3 plus 1 by 6, by writing it as into 2. So we'll get what? 2 plus 1, 3 by 6. It is nothing but 1 by 2. So Cs will be is equal to what? 1 by Cs is equal to 1 by 2 microfarad. Then Cs will be equal to 2 microfarad. So option D is the correct answer. Next. A parallel plate capacitor carries a charge Q. The distance between the plates is doubled by application of a force. The work done by the force is given by dash. What is given here? Your distance between the plate is double. So initially what happened? What is your distance? Let take the distance as the initial distance. So for that, what will be the capacitance? A epsilon naught by D. Correct? So mark it as C1. So then C2 will be your new capacitance when distance is increased. So C2 will be what? A epsilon naught by 2D. Okay. So we can write this as capital C, means by substituting here means what will be we get? C2 will be equal to C by 2. Okay. So work done will be what? Q square by 2C, correct? So here two types of capacitance are there. So Q is same. So Q doesn't change. Only the distance is changing. So capacitance will be changed. So the Q is not changing. So I am taking Q square outside and I am substituting it as 1 by Q square by 2 also I take this outside. No, let me keep 2 here. So what will be the work done by the force is equal to square into 1 by C1 2C1 plus 1 by minus 1 by 2C2 minus 1 by 2C1. Okay. So then W will be equal to Q square. We know that 1 by what is C2? C2 is nothing but C by 2, correct? C2 is nothing but C by 2. So then 1 by 2 C by 2. So it becomes 1 by C minus 1 by 2C. Okay. So as C1 is C. So I am writing it as 2C. So W will be equal to Q square into 1 minus 1 by 2, which is nothing but 1 minus 1 by 2, 1 by C minus 1 by 2C. By taking 2C outside, Q square by C, 1 minus 1 by 2 will be is equal to 1 by 2. So Q square by 2C is the answer. So option C is the correct answer. Okay. So when the distance is double, there is nothing happened to the potential energy also. It remains the same. So if the distance is doubled, your work done is remains the same as initial value. It is nothing but Q square by 2C. Okay.
Next, the amount of work done in increasing the voltage across the plate of capacitors from 5 volt to 10 volt is W. The work done in increasing voltage from 5 volt to 10 volt is marked as W. The work done in increasing it from 10 volt to 15 volt, what will be the work done? This is the question. Okay. Okay. W is nothing but your potential energy. It can be written as either Q square by 2C, or here voltage is used, so I am using this relation of CV square. So here it is given as 5 volt to 10 volt. So I am taking it as V2 square minus V1 square, which is equal to half C into V2 is what? Your 10 volt. So 10 square minus 5 square, which is equal to half C. 100 minus 25 is nothing but what? 75. Okay. So 75 C by 2 is your initial work done. While moving 10 to 15 volt, what will be your work done? W is equal to half C. We are moving 15 to 15 square minus 10 square, right? So which is equal to half C. 15 square is nothing but what? 225 minus 100. It is nothing but 125 by 2 C. Correct. So we need to express this work done in terms of that work done. So let mark this as W dash. So W dash will be equal to 125 by 2C, and W is equal to 75 by 2C. So by dividing W dash by W, we got what? 125 divided by 75. So it is nothing but 125 by 75. This 1.67. Okay, so then W dash is equal to 1.67 W. Okay, so let me check the answer. So option D is the correct answer. Okay. So this problem, two condensers C1 and C2 in a circuit are joined as shown in the below. The potential of point A is V1 and that of B is V2. The potential of point D will be dash. They are given as point A, the potential is V1, and at point B, the potential is V2. Here connected two capacitors in series, and they are asking in between the capacitors what will be the potential. Okay, everyone is clear with the question? So let's take VD as potential at D. So then calculating V2 minus V1 as by adding VD with it and subtracting VD with it, I'll write an equation. Okay. So then what is V2 minus V1? V is nothing but Q by C1 minus Q by C2. Sorry, C2 here C1. Okay. So next Q is equal to, Q into 1 by C2 plus 1 by C1, right? Here it is plus. So V2 minus V1 will be equal to Q into C1 plus C2 by C1 C2, correct? So then Q is equal to what? C1 C2 divided by C1 plus C2 into V2 minus V1. This is your Q. Now we have calculated what is the total charge. Now we can find a potential at D by taking potential difference across C1. We can calculate. Similarly, we can do the same for C2 also to calculating this. So now I am using the potential difference across C1. So potential difference across C1 is what? Here V1, it is VD. So difference will be what? VD minus V1, correct?
So Vd minus V1, which is nothing but Q by C1, correct? So here what is your Q? We know Q. So by substituting Q here, your C1 and C1 gets cancelled. It is nothing but C2 divided by C1 plus C2. V2 minus V1 will be here. We need what? This is Vd minus V1. We need what? We need Vd. So Vd is equal to C2 V2 minus V1. So by including it inside, C2 minus V2 by minus C2 V1 plus here we are having C1 plus C2 na. So by including that 2 here, C1 V1 plus C2 V2. So what happens here? Sorry, C2 V1. What happens here means C2 V1 plus C2 V1 and minus C2 V1 will get cancelled, and we got the answer as Vd is equal to C2 V2 plus C1 V1 divided by C1 plus C2. So your option will be what? C1 V1 plus C2 V2 by C1 plus C2. So option D is the correct answer. Okay. Everyone is clear with this question? Here I am taking between A and B. So in between the potential Vd is here. So by taking the difference between this, what I am doing? V1 minus Vd, V2 minus Vd. So by using these two, potential across capacitance C1 or potential across capacitance C2, we can easily calculate Vd. Okay. Okay. In this problem, the equivalent capacitance of the arrangement is asked. Here you see there are two parallel combinations are here. So by taking the first this parallel combination, so what happens? 15 microfarad plus 15 microfarad will be what? It is 30 microfarad. In similar, these two are in parallel combination. So 15 microfarad plus 15 microfarad, this also will result in 30 microfarad. But these two are now in what? Now in series. That is 30 microfarad, 30 microfarad. So its the equivalent capacitance will be what? 1 by Cs is equal to 1 by C1 plus 1 by C2. So 1 by 30 plus 1 by 30 will be what? 2 by 30. It is nothing but 1 by 15. So the resultant capacitance will be 15 microfarad. So option B is the correct answer. If all the capacitance are same, all are connected like this, means the 4 capacitors are there, all the capacitance are the same, then you can easily mark the same capacitance as the answer. The two of them are parallel, other 2 of them are parallel, and after that it joined as a series. Then so the same value is your capacitance value. You can easily tick the option. Okay. Next பாத்தீங்க அப்படின்னா statement 1. Parallel plate capacitor is connected across battery through a key. A dielectric slab of dielectric constant K is introduced between the plate. The energy which is stored becomes K times. So இது வந்து ஒரு first statement. ரெண்டாவது statement என்ன சொல்றாங்க அப்படின்னா surface density of charge on the plate remain unchanged. So first case நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது? டயலக்ட்ரிக் ஸ்லாபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றச்சே அந்த ஸ்லாபுக்கு என்ன இருக்கும்? ஒரு டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ உங்களோட டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் வந்து எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாது? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? அக்ராஸ் த பேட்டரி கனெக்ட் ஆகி இருக்கப்ப டயலக்ட்ரிக் ஸ்லாபை கொண்டு வந்து வைக்கிறப்ப உங்களோட எனர்ஜி என்ன ஆகும்னு சொன்னோம்? வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இட் இன்க்ரீசஸ். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ அதே தான். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கண்டிப்பா U is increases with the dielectric constant times. That is there we expressed it as with the relative permittivity of the dielectric material. Here it is given as dielectric constant. So the dielectric constant times energy will be increased. So this statement is true.
The second statement you read means the surface density of the charge on the plate remain unchanged. இப்ப நீங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்கப்ப பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கப்ப சார்ஜஸ் அப்படியே இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அங்க வந்து பொட்டென்ஷியல் தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா சார்ஜஸ் என்ன ஆகிக்கிட்டே தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப சார்ஜஸ் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கனால இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 is true and statement 2 is false. Okay. Next ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A parallel plate air capacitor has a capacitance of 18 microfarad. If the distance between the plate is tripled and the dielectric medium is introduced, the capacitance becomes 72 microfarad. The dielectric constant of the medium என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இனிஷியலா கெப்பாசிட்டன்ஸ் C1 வந்து 18 மைக்ரோஃபாரட்னு கொடுத்துட்டாங்க. டியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3 times இன்க்ரீஸ் பண்றாங்க, அதாவது 3D ஆயிடுது. எப்போ அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் டயலெக்ட்ரிக் மீடியம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றச்சு. ஸோ அப்புறம் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னா 72 மைக்ரோஃபாரட்னு ஆயிடுது. ஸோ இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கே கேட்குறாங்க. சியோட ஃபார்முலா என்ன? எப்சிலான் நாட் A/D. கரெக்டா? ஸோ அப்போ C2க்கு என்ன வரும்? C2 இது வந்து C1. C2 ஓட ஃபார்முலா என்ன? எப்சிலான் நாட் A. இங்க வந்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ K எப்சிலான் நாட் A/3D. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து 3 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால 3D. ஸோ பை ஜஸ்ட் டிவைடிங் C2 by C1 what we will get here? எப்சிலான் நாட் A/D அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ என்னெல்லாம் இருக்கும் பேலன்ஸ்? இங்க வந்து ஒரு K இருக்கும், டினோமினேட்டர்ல 3 இருக்கும். கரெக்டா? C1 ஓட டேர்ம்ஸ் வந்து அப்படியே C2 ஓட நியூமரேட்டர் டேர்ம்ஸோடையும் டினாமினேட்டர் டேர்மோடையும் கேன்சல் ஆயிடும். தட் இஸ் எப்சிலான் நாட் A/D அப்படியே கேன்சல் ஆயிடும். இங்க C2 என்னது? C2 ஓட வேல்யூ 72/18. So K/3 is equal to 72/18. So then dielectric constant K is equal to 72/18 into 3, which is nothing but 12. So option C is the correct answer. Okay. Okay guys. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம டயலெக்ட்ரிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ஸோ அதை பத்தின ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். நான் நல்லா டீட்டெயில்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ. ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.